அவருக்கு என்னப்பா கவலை? 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டாரு. அவரை போல மகிழ்ச்சியான மனுஷனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு சொத்து இருக்குதோ அவ்வளவுக்கு அவர் மகிழ்ச்சியா இருக்கிறாரு. அவர் தான் வாழ்க்கையில வெற்றி பெற்ற மனிதர்னு நம்மள பலரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த எண்ணம் தான் தினம் மாடா உழைச்சு களைச்சு போற பெரும்பாலான மக்களை துரத்திக்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாரிச்சு சொத்து சேர்த்துட்டா நம்ம மகிழ்ச்சியா வாழலான்னு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? பணம் எந்த அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, பணத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை கேளுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பவிஸ் லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ். வாழ்க வளமுடன். உண்மையான மகிழ்ச்சியோட ரகசியத்தை கற்றுக்கணும்னு ஒரு சிறந்த அறிஞரை தேடி ஒருத்தர் போனார். அந்த இளைஞர் நாடு முழுவதும் பயணம் பண்ணி சமவெளி, மலை பிரதேசம், காடு, பாலைவனம்னு பலவிதமான பகுதிக்கும் போனார். பல்வேறு மொழிகள் பேசுகிற மாநிலங்கள்லையும் தத்துவவாதிகள், ஆன்மீகவாதிகள், மத அறிஞர்கள், துறவிகள்னு பல பேரையும் போய் சந்திச்சார். அவங்களோட பேசினார். யார் சொன்ன பதிலுமே அவருக்கு திருப்தியாக இல்லை. கடைசியாக ரொம்ப மகிழ்ச்சியான அறிஞர் ஒருத்தர் மலை பிரதேசத்தில் வாழ்கிறதா கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனார். அந்த அறிஞர் வாழ்கிற இடம் மலை பிரதேசத்தோட உச்சியில் இருந்தது. அவர் ஒரு துறவியை போல எளிமையாக அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார்னு நினச்சிட்டு இருந்தார் அந்த இளைஞன். அந்த இடத்துக்கு போய் பார்த்த அந்த இளைஞர் திகைச்சு போயிட்டார். அவர் பெரிய செல்வந்தராக இருந்ததோடு மட்டும் இல்லாமல் அவரோட கோட்டையில் ஆடம்பரமும் பரபரப்பும் மிகுந்த சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அந்த கோட்டையில் ஏராளமான வேலைக்காரர்களும் விருந்தினர்களும் கூடியிருந்தாங்க. பலவிதமான கலைஞர்கள் கூட இருந்தாங்க. வியாபாரிகள் ஓயாமல் வந்து போய்கிட்டே இருந்தாங்க. அங்கங்கே வியாபார பேச்சு மும்மரமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மூலையில் ஒரு புறம் இசை கலைஞர்கள் இனிமையான இசையை இசைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்த விருந்தினர்களுக்கு விருந்து கூடத்தில் விதவிதமான உயர் ரக உணவுகள்லாம் பரிமாறப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி செல்வ செழிப்பு மிக்க அந்த இடத்துல மகிழ்ச்சியும் இன்பமும் பொங்கி வழியிறதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும்? ஆனால் அந்த இளைஞன் தேடி வந்தது இந்த மாதிரி மகிழ்ச்சியே இல்லை, உண்மையான ஆன்மீக மகிழ்ச்சியை. இதை எல்லாத்தையும் பார்த்த இளைஞனுக்கு அவனோட கேள்விக்கு பதில் இங்கே கிடைக்குமாங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அந்த செல்வந்தர் மக்கள் சொன்னது மாதிரி உண்மையிலேயே ஒரு அறிஞராக இருப்பாராங்கிற கேள்வியும் எழுந்துச்சு. ஆனால் அவரை உடனடியாக பார்க்க முடியல. ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தான். பல மணி நேரம் காத்திருந்ததுக்கப்புறம் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த இளைஞன் அந்த அறிஞர்கிட்ட தன்னை பற்றி எல்லாத்தையும் சொன்னான். மகிழ்ச்சிக்கான ரகசியத்தை தேடி நாடு முழுவதும் அந்த இளைஞன் அலைஞ்சதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பாராட்டு தெரிவித்த அந்த அறிஞர், உனக்கு மகிழ்ச்சிக்கான ரகசியத்தை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ அவகாசம் இல்லை. நீ ஒரு காரியம் பண்ணு. இங்கே இந்த கோட்டையையும் வெளியில் உள்ள தோட்டம், நூலகம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து என்னை பாரு. ஆனால் ஒரு நிபந்தனைன்னு சொல்லிட்டு ஒரு தேக்கரண்டியில் சில துளி எண்ணெய் விட்டு அவன்கிட்ட கொடுத்தாரு. நீ இந்த தேக்கரண்டியை கையில் பிடிச்சிக்கிட்டே போ, இந்த எண்ணெய் கொஞ்சம் கூட சிந்தாமல் திருப்பி கொண்டு வான்னு சொன்னார். அந்த இளைஞனும் சரின்னு சொல்லிட்டு அந்த தேக்கரண்டியை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினான். கோட்டை, தோட்டம், நூலகம் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு 2 மணி நேரம் கழித்து திரும்பி வந்தான். வந்தவன் அறிஞர்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரியே எண்ணெயை சிந்தாமல் கொண்டு வந்துட்டேன்னு தேக்கரண்டியை காட்டினான். சரி, அது இருக்கட்டும், சுற்றி பார்க்க சொன்னேனே, வரவேற்பறையில் இருக்கிற அந்த பாரசீக பூத்தையில் செய்யப்பட்ட திரைச்சீலையை பார்த்தியா? அது எப்படி இருக்குது? 10 வருஷமாக பார்த்து பார்த்து பராமரிச்சுக்கிட்டு வர்ற அந்த தோட்டத்தை பார்த்தியா? அதில் இருக்கிற மலர்கள்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? அலங்கார செடிகள் உனக்கு பிடிச்சிருக்கா? அதில் என்ன வகையான மலர்கள், அலங்கார செடிகள்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு? நூலகத்தில் என்னென்ன வகையான புத்தகங்களை நீ பார்த்த? அதில் என்னெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு? அப்படின்னு அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார். அந்த இளைஞனால் அதுக்கு பதில் சொல்ல முடியல. மன்னிக்கணும், நான் இந்த தேக்கரண்டியில் உள்ள எண்ணெய் வழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல தான் கவனமாக இருந்தேன், வேற எதையுமே பார்க்கல அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னான். பரவாயில்ல, இதே கரண்டியோட இன்னொரு தடவை போ, அதையெல்லாம் நல்லா பார்த்துட்டு எண்ணெயை சிந்தாமல் கொண்டுட்டு வான்னு மறுபடியும் அனுப்பி வச்சாரு. இப்போ அவன் அந்த மாளிகையோட ஒவ்வொரு அறையிலையும் உள்ள பொருள்கள், அலங்காரங்கள், சௌகரியங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனான். தோட்டத்தில் உள்ள செடிகள், மலர்கள், மரங்கள், பறவைகள், அது மட்டும் இல்லாமல் பலவித உருவங்களில் வெட்டி அழகுபடுத்தப்பட்ட செடி அலங்காரங்கள், புல்வெளி, செயற்கை ஊற்று எல்லாத்தையும் பார்த்து ரசித்தான். நூலகத்தில் தனித்தனி பிரிவுகளில் அடுக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான நூல் வகைகளையும் நல்லா கவனித்து பார்த்துட்டு திரும்பினான்.
திரும்பி அந்த அறிஞர்கிட்ட வந்தவன் அந்த அறிஞர் கேட்கறதுக்கு முன்னாடியே தான் பார்த்து ரசித்த விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் மகிழ்ச்சியாக விவரித்து சொன்னான். அது இருக்கட்டும், தேக்கரண்டியில் இருந்த எண்ணெய் எங்கன்னு அந்த அறிஞர் கேட்டார். அப்போ தான் இளைஞன் அதை கவனிச்சான். தேக்கரண்டியில் இருந்த எண்ணெய் முழுவதுமாக சிந்திருச்சு. அதுக்காக அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அறிஞர், மகிழ்ச்சியோட ரகசியம் இதுதான். உன்னோட கடமையை செஞ்சபடியே வாழ்க்கையையும் உலகத்தையும் ரசிக்கணும். கடமையை மறந்து சுகபோகங்களில் திளைக்கிறதும் தவறு. அதே போல் கடமையில் மூழ்கி வாழ்க்கையோட அழகையும் இன்பத்தையும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளையும் தவற விடுறதும் முட்டாள்தனம். மகிழ்ச்சிங்கிறது எங்கேயோ எதிலேயோ அடங்கியிருக்கிற விஷயம் இல்லை. அது ரகசியமாக ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கதும் இல்லை. அது வாழ்க்கை முழுவதும் உலகமெங்கும் ஒவ்வொரு துளி துளி அம்சங்களையும் அடங்கியிருக்கு. புல்லோட நுனியில் இருக்கிற பனித்துளி கூட எவ்வளவு அழகாக இருக்கு. ஒரு சின்ன திராட்சை பழத்தில் எவ்வளவு சுவை, இளம் காற்றில் எவ்வளவு சுகம். இதையெல்லாம் அனுபவித்து ரசிக்கவும் இன்புற்று மகிழவும் ஆரம்பிச்சிட்டா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் மகிழ்ச்சியோட பேரானந்தத்தோட உறைவிடம்ங்கிறது புரியும். நம்மளோட வாழ்க்கை அதுக்காக வழங்கப்பட்ட அரும் கொடைங்கிறதையும் நம்மளால் உணர முடியும். செல்வந்தரோ ஏழைகளோ, அழகு, மகிழ்ச்சி, இன்பம், ஆன்மீகம் எல்லாமே எல்லாருக்கும் பொதுதான். மகிழ்ச்சியும் திருப்தியும் மனசை பொறுத்தது தானே தவிர பொருள்களை பொறுத்ததில்லைன்னு சொன்னார். அப்போதான் தான் நாடு முழுவதும் தேடி அலைஞ்ச மகிழ்ச்சி தனக்குள்ளே தான் இருக்குதுங்கிறத அந்த இளைஞன் உணர்ந்தான். நம்ம வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாமே இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னா நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையே வேஸ்ட்டுன்னு தான் தோணும். மனுஷங்களோட அதிகபட்ச விருப்பம் நிம்மதியோடு வாழ்கிறது தான். மகிழ்ச்சி நம்மளோட மனசில் தான் இருக்குங்கிறது உண்மை. அது வெளியில் தேடுற பொருள் இல்லை. அது நம்மளோட செயல், எண்ணங்கள், நன்றி உணர்வு, மனநிறைவு இதிலேருந்து தான் உருவாகுது. வாழ்க்கையோட சின்ன விஷயங்களை கூட ரசிக்க பழகணும். மனசுக்கு பிடிச்ச செயல்களை செய்யணும். அன்பை பகிர்ந்துக்கணும். நல்ல உறவுகளை பேணணும். மகிழ்ச்சியோடு வாழணும்னா சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். முதல்ல நன்றி உணர்வோடு இருக்கணும். நீங்கள் ஒரு பெரிய பங்களாவிலையோ இல்லை குடிசை வீட்லேயோ இருக்கலாம். பெரிய பதவியிலையோ இல்லை சின்ன வேலை செய்கிறவராக கூட இருக்கலாம். உங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்காக நீங்கள் மனசார இயற்கைக்கு நன்றி சொல்லணும். கடவுள் என்னை இந்த நிலையில் நல்லா வச்சிருக்கிறாருங்கிற நன்றி உணர்வு எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும். அதுதான் உங்களை வாழ்க்கையில் இன்னும் மேலே உயர்த்திக்கிட்டே போகும். இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சி ஏங்கிறத விட இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டு நன்றி சொல்கிறப்ப தான் உங்களோட வாழ்க்கை நிலையும் உயரும். அப்புறம் இந்த நிமிஷம் இனிமையானதுன்னு நினச்சி வாழணும். மனுஷங்க செய்கிற மிகப்பெரிய தவறு நிகழ்காலத்தில் வாழாமல் எப்போவுமே கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் கவலைகளையும் ஏக்கங்களையும் சுமந்துக்கிட்டு இருக்கிறது தான். அப்படி இருக்கிறவங்களால நிகழ்காலத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. எப்போவுமே மனம் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த நிமிஷம் ரொம்ப இனிமையானது, இதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க தான் நிம்மதியாக வாழ்கிறாங்க. கடந்த கால தவறுகளை நினச்சி அழுறதும் எதிர்காலத்தை பற்றி பயப்படுறதும் நிகழ்காலத்தை நாசமாக்கிடும். அடுத்ததாக யாரையும் அவசரப்பட்டு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நாம் ஒருத்தரோட பழக ஆரம்பிக்கும் போதே அவங்கள பற்றி மதிப்பீடு செய்கிறது, அதை மனசில் வச்சுக்கிட்டே அவங்க கூட பழகிறது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க இல்லைங்கிறப்ப அவங்க மேலே வெறுப்பு காட்டுறது, இது எல்லாமே செய்யக்கூடாது. எந்த மனுஷனையும் மதிப்பீடு செய்கிறதுல அவசரப்படவே கூடாது. எப்போவுமே நாம் அவங்களோட நிலைமையிலேருந்து யோசித்து பார்க்கணும். எம்பதிங்கிற அனுதாப உணர்ச்சி எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மற்றவங்கள நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்போ அவர் மேலே நமக்கு கருணையும் அன்பும் வரும். அந்த நட்பும் உறவும் நெடுங்காலம் நீடிச்சிருக்கும். அவங்க ஏதாவது தவறு செஞ்சால் கூட மன்னிக்கிற மனப்பான்மை நமக்கு வரும். அடுத்ததாக காத்திருக்கக்கூடிய பொறுமை வேணும். எந்த விஷயத்துலையும் வெற்றியோ முன்னேற்றமோ கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கிறது ரொம்பவே அவசியம். வாழ்க்கையில் யாருமே குறுகிய காலத்திலேயே முன்னேறிட முடியாது. நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே சமயம் காலம் கணிகிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். விதை போட்டால் நாளைக்கே முளைச்சி பயன் கொடுத்துறாது. உடனே பலனை எதிர்பார்த்தா நிம்மதி இழந்துருவோம். அடுத்ததாக மகிழ்ச்சிங்கிறது நம்மளோட மனசில் தான் இருக்குங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம யாருக்குமே மகிழ்ச்சியை மற்றவங்க தர முடியாது. நாம் தான் மகிழ்ச்சியை உருவாக்கிக்கணும். மாட மாளிகையில் உயர்ந்த ஆடைகள் உடுத்திக்கிட்டு
அறுசுவை உணவு சாப்பிட்டுக்கிட்டு வேலைக்காரர்கள்லாம் சூழ்ந்திருக்கிற பஞ்சமத்தையில் படுத்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் கூட முழுக்க முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது அவரோட மனசுலேருந்து தான் வரணும். நம்ம எந்த நிலமையில இருந்தாலும் வாழ்க்கையில் என்ன கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நாம் தீர்மானம் பண்ணால் எல்லா விதமான சூழ்நிலைகள்லையும் நம்மளால் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும். விலை உயர்ந்த கார், வீடு இந்த மாதிரி வசதி இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மனிதனால் ஒரு நாளும் நிம்மதியாவோ சந்தோஷமாவோ வாழ முடியாது. அடுத்ததாக ஒவ்வொரு நாளையும் புதிய நாளாக எடுத்துக்கணும். வாழ்க்கை நமக்கு தினம் தினம் புது புது அனுபவங்களையும் புதிய பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும். அதுதான் நமக்கு தேவையான வாய்ப்புகளை கொடுத்து முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அது தோல்வியை சந்திச்சாலுமே இது இன்னைக்கான பாடம்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இருக்கிறவங்களால தான் நிம்மதியாக இருக்க முடியும். அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நமக்கு மன நிறைவு தந்து மன மகிழ்ச்சியையும் தரும். சுருக்கமாக சொன்னால் மகிழ்ச்சிங்கிறது நம்ம கையில் உள்ள ஒரு உணர்வு. அதை நாம தான் வளர்த்துக்கணும். இதிலிருந்து உங்கள் வாழ்க்கையை இனிமேல் எப்படி மகிழ்ச்சியாக அமைச்சிக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.